ஹாய். ஸோ லாஸ்ட் வீடியோவில் ஒரு பாக்ஸ் அதாவது பட்டன் இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு பேரண்ட் சைல்டு கான்செப்ட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கு முன்னாடி இன்னொன்று உங்களுக்கு ஒரு ஃப்ரண்ட் எண்ட் பற்றி உங்களுக்கு தெளிவாக தெரியணும். அது எப்படின்னா எப்படி இந்த HTML CSS ஜாவா ஸ்கிரிப்ட் நம்ம எப்படி ஒரு ரியல் வேர்ல்டோட இது எப்படி அப்படிங்கிறத ஒரு கம்பேர் பண்ணி ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் நான் சொல்கிறேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா புரியும். ஓகேவா? ஸோ இப்போ நார்மலாக இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஹியூமன், ஓகே, ஒரு போன்ஸ், ஓகேவா, வந்து ஒரு சின்ன எலும்பு, ஓகே. ஸோ சிம்பிளாக இதை வச்சுக்கோமா? ஓகே. இப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூமன் ஸ்ட்ரக்சர் இருக்கா? இந்த ஸ்ட்ரக்சரில் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா எலும்பு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. எலும்பு மட்டும் ஃபஸ்ட்டு, அதுக்கு மேலே சதை, அப்புறம் அப்புறம் நம்மளோட ஆக்ஷன்ஸ், நம்ம சீக்கிரம் பேசுறது, அதர் ஆக்ஷன்ஸ், ஓகேவா? ஸோ கிட்டத்தட்ட அந்த எலும்புங்கிறது எப்படின்னா HTML மாதிரி, ஓகேவா? அப்புறம் மேலே உள்ள அந்த கலரு, சதை, அந்த கலரு மாதிரி வாட் எவர், அதெல்லாம் CSS மாதிரி, ஓகேவா? அதுக்கப்புறம் நம்மளோட ஆக்ஷன்ஸ் இருக்கா? நம்ம கை மூவ் பண்ணுறது, கால் மூவ் பண்ணுறது, பேசுறது. ஸோ இதெல்லாம் ஒரு ஆக்ஷன்ஸ். நம்ம அதெல்லாம் அப்புறம் அந்த பிரெயினில் இதாகிறது தானே. ஸோ இது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் மாதிரி. ஸோ அந்த ஜாவா ஸ்கிரிப்ட் என்ன பண்ணுது, இதை மாதிரி ஒரு டிஃபைன் பண்ணுது, இந்த மாதிரி வேலை பண்ணுங்கன்னு சொல்லி வைக்கணும். அப்புறம் அதுக்கப்புறம் எப்படி சொல்ல, இந்த எலும்பு ஸ்ட்ரக்சர் வாட் எவர். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த வியூ எப்படி இருக்கு, அப்போ நம்ம அதை அழகா மாற்றணும் ஃபர்ஸ்ட். அப்போ HTML இருக்கணும், ப்ராப்பராக வடிவமைக்கணும். கிட்டத்தட்ட நீங்க இங்க பாத்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரக்சர் இருக்கு, ஒரு போன் ஸ்ட்ரக்சர் இருக்கு, அதுக்கு மேலதான் அந்த சதப்பற்று, அந்த சம்திங், அப்புறம் அந்த ஆக்ஷன்ஸ். அப்போ நீங்க என்ன பண்ணணும், HTML, அதாவது இம்பார்ட்டன்ட் அந்த போன், அந்த ஸ்ட்ரக்சர் தான். இப்போ கிட்டத்தட்ட எப்படின்னா இங்க பாருங்க, இந்த டாக்கு பாருங்க, இதுக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு, போன் ஸ்ட்ரக்சர். ஹியூமனுக்கு ஒரு போன் ஸ்ட்ரக்சர் இருக்கு. இப்போ நீங்க இந்த டாக் ஸ்ட்ரக்சர் வச்சுக்கோங்க. இந்த டாக் ஸ்ட்ரக்சரை எடுத்துட்டு இப்போ கிட்டத்தட்ட எப்படின்னா நீங்க ஒருத்தவங்க கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு ஒரு UI பண்ணணும், நான் சொல்லியிருக்கேன் UI என்னன்னு. ஸோ ஒரு UI பண்ணணும் அப்படின்னு அந்த ஸ்ட்ரக்சர் கிட்டத்தட்ட எப்படி இருக்குன்னா கிட்டத்தட்ட ஒரு ஹியூமன் ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். நீங்க அப்போ அந்த போனை ப்ராப்பரா வடிவமைச்சா மட்டும்தான் அப்போ அந்த CSS அப்ளை பண்றதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும், ப்ராப்பரா இருக்கும். அப்புறம் அந்த எப்படி சொல்ல, ஜாவா ஸ்கிரிப்ட் அப்புறம் இயங்குறது எல்லாமே அடுத்து. அப்போ நீங்க ஒரு முக்கியமா என்னது இருக்கு, ஒரு HTML இம்பார்ட்டன்டா இருக்கு. அப்போ நீங்க ஒருத்தன் ஹியூமன் ஸ்ட்ரக்சர் இருக்கிற மாதிரி கேட்கறான், நீங்க இந்த டாக் இருக்கிற மாதிரி ஸ்ட்ரக்சரை நீங்க பண்ணி வச்சுட்டு ஹியூமனா மாத்தணும்னு CSS போட்டா நினைச்சு பாருங்க. கிட்டத்தட்ட எப்படின்னா இந்த ஸ்ட்ரக்சர் எடுத்துட்டு அப்புறம் இந்த ஹியூமன் மாதிரி நான் சதா இந்த மாதிரி வச்சு ஒரு ஹியூமனா மாத்தணும்னா எப்படி மாத்துவீங்க? மாத்த முடியாது. அப்போ நீங்க புரிஞ்சுக்கிறது என்னன்னா HTML ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு இது இருக்கு இதுல, அதாவது ஃப்ரண்ட் எண்ட்ல பொறுத்தவரை. அப்போ அதை நீங்க ஒழுங்கா வடிவமைக்கலைன்னா உங்களால நீங்க என்ன CSSஓ சம்திங், என்ன நீங்க ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன் போனா கூட உங்களால அதை ஒழுங்கா அந்த ஃப்ரண்ட் எண்டை கம்ப்ளீட் பண்ண முடியாது. அது டிஃபிகல்ட்டியா இருக்கும் உங்களால கம்ப்ளீட் பண்ணி வர்றதுக்கு. ஸோ நீங்க இந்த ஸ்ட்ரக்சரை தான் நீங்க எப்படி சொல்ல, ஒரு எக்ஸாம்பிளா நான் சொல்றேன் இதுதான். அப்போ எவ்வளவு அளவுக்கு HTML உங்களுக்கு முக்கியமா இருக்கு, அதை வச்சு எப்படி CSS பேஸ் பண்ணி ஜாவா ஸ்கிரிப்ட் பேஸ் பண்ணி வர மாதிரி இருக்குன்னு பாத்துக்கோங்க. அப்போ நீங்க HTML CSS-ஐயும் தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். எந்த மாதிரி CSS எடுத்துட்டு எப்படி நம்ம ஒரு HTML வச்சு நம்ம எப்படிலாம் யூஸ் பண்ண முடியும். அப்போ அதுக்கேற்ற மாதிரிலாம் நம்ம இந்த ரெண்டையும் நல்லா எப்படி சொல்ல, ஒரு ரிலேட்டிவா நல்லா தெளிவா படிக்கணும். ஸோ இது ஒரு கான்செப்ட், ஓகேவா? இது ஒரு லாஜிக்கும் கூட. இதுதான் உங்களுக்கு முக்கியமா நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கணும் ஃபர்ஸ்ட். பட் கொஞ்சம் உங்களுக்கு பேசிக்கா எல்லாமே ஓரளவு தெரிஞ்சு வரட்டும், அப்புறமா இதை நான் சொல்லலான் இருந்தேன். ஸோ இப்போ நான் அதை சொல்றேன், இப்போ சொல்லிட்டேன். ஸோ ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் கண்டிப்பா நினைக்கிறேன். புரியலன்னா கமெண்ட்ல போடுங்க, இது இன்னும் தெளிவானாலும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி நான் ட்ரை பண்றேன். பட் இது லாஜிக்கலா இதாங்க ஒரு இம்பார்ட்டன்ட். கிட்டத்தட்ட எப்படி சொல்லனா இங்க நம்மளுக்கு இருக்கு, கிட்டத்தட்ட இது எலும்பு மாதிரி,
இந்த ஸ்ட்ரக்சர் ப்ராப்பரா இருந்தாதான் ஒரு வடிவமைப்பு நம்மளால கொண்டு வர முடியும். இல்லைன்னா அதை கொண்டு வர முடியாது. அப்போ நீங்க இதை தெளிவாகவே ஜாவா ஸ்கிரிப்டையும் தெளிவா படிச்சாதான் நம்ம அதை வந்து பண்ண முடியும். ஓகே ஓகே. ஸோ இப்போ வந்து நான் நெக்ஸ்ட்டு சைல்டு பேரண்ட் அந்த ரிலேஷன் அதையும் நான் சொல்றேன். சரியா? இப்போ எப்படின்னா இங்க கவனிங்க. உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா HTML நார்மலாக நான் சொன்னல ஃபர்ஸ்ட் HTML இருக்கும், அதுக்கடுத்து நம்ம இதெல்லாம் எழுதியிருப்போம். இதில் வந்து நல்லா கவனிச்சிங்கன்னா HTML எது வர இருக்கு? ப்ளூ கலர் தருதா? அது வந்து மொத்தமே மேலே வரதாங்க இருக்கு. நம்ம ஸ்க்ரீன் இந்த ஹோல் ஸ்க்ரீனா, ஓகேவா? ஆனால் இது எவ்வளோ இருக்கு? இவ்வளோதான் இருக்கு. ஸோ என்ன பண்ணாங்க, ஃபர்ஸ்ட் இதுக்குன்னு 8% எல்லாம் கொடுப்பாங்க. நம்ம வந்து இதை வந்து நார்மல் PXல நான் மென்ஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்கேனா, அப்போ நான் இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளாக நான் ஒரு இதை வந்து நான் பண்ணுறேன். சரியா? 100px அப்படின்னு போடுறேன். சரியா? வித் 200px. சரி, இப்போ நீங்கள் பாருங்கள் எவ்வளோ சின்னதாக இருக்குது. அப்போ நம்ம PXல நான் இப்போ மென்ஷன் பண்ணுறேன். இந்த ஸ்க்ரீன் வந்து மேபி ஒரு 700 800 கிட்ட இருக்குமா? அப்போ நான் 700 800 நான் போட்டுருவேன். ஆனால் இது எப்படி மற்ற பக்கம் நம்ம கன்சிடர் பண்ண முடியும்? இப்போ அப்படின்னா என் ஸ்க்ரீனு பெருசாக இருக்கும், இப்போ உங்கள் லேப்டாப் சின்னதாக இருக்கலாம், உங்கள் மொபைல் சின்னதாக இருக்கும். அப்போ இது எப்படி அட்ஜஸ்ட் பண்ணும்? அதுக்கேற்ற மாதிரினா நம்ம அதை வந்து பெர்சன்டேஜில் தான் கொடுக்கணும். இப்போ 100% அப்படி இருக்கும், நம்ம ஹோல் இதை ஃபுல்லாகவே அதை கன்சிடர் பண்ணிக்கும். அப்படி தானே? அப்போ நம்ம 100%ல ஃபர்ஸ்ட் நம்ம கொடுக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்க, ஃபுல்லாகிடுச்சு. சரி, நான் ஏன் இதை நான் கொடுக்கணும்? இது கொடுக்காமே விட்டா கூட அதுவாக எடுத்துக்கும். ஓகேவா? கீழே மட்டும் இப்போ இந்த கண்டென்ட் வர எடுத்திருக்கா, நம்ம இங்கே சாம்பிள் வச்சிருக்கிறோம், அப்புறம் வந்து பேராகிராஃப் டெஸ்ட் அது வரைக்கும் இதை எடுத்துக்கிறது. அப்போ இன்னும் நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணாதான் அதுவா எடுத்துக்கும்ல கீழே வர. அப்போ நம்ம இதை கொடுக்கணுமா அப்படின்னா, இது எதுக்கு நம்ம முக்கியமா கொடுக்குறோம்னா, இப்போ வந்து இது வந்து நமக்கு இப்போ சின்னதா ஒரு சின்ன யூஐ இருக்கு, ஓகே. ஆனா இதுவே இன்னும் ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம வந்து இதை வந்து கொஞ்சம் கீழே வரும். ஓகேவா? அப்புறம் இதை இத்தனை பெர்சன்டேஜுக்கு வேணும், இந்த காலம் வைஸா. இப்போ இது எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்க பாருங்க, இது ஃபுல் ஸ்ட்ரக்சர்ல இருக்கா, அப்போ இது ஒரு பெர்சன்டேஜ் இருக்கும் இந்த லெஃப்ட் சைடு, அப்போ ரைட் சைடு ஒரு பெர்சன்டேஜ் இருக்கும். அப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து வடிவமைச்சு ஒரு ரெஸ்பான்ஸையாக நம்ம கொண்டு வந்தாதான் எப்படி சொல்ல, மற்றவங்க யூஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இல்லைன்னா நம்மளால ஒரு பட்டன் கூட நம்ம ப்ரெஸ் பண்ண முடியாது, ஏன்னா இது போய் மறைச்சிக்கிட்டு இருக்கும் ஒரு பக்கம். ஸோ இதுதான். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இதை ஃபுல் ஸ்க்ரீனுக்கு ஆக்குபை பண்ணி ரெஸ்பான்சிவானா கிட்டத்தட்ட எல்லா ஸ்க்ரீனுக்கும் ஏற்ற மாதிரி எப்படி நம்ம கொண்டு வரணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்குறது இந்த பர்சன்டேஜில் யூஸ் பண்ணுறது. ஓகேவா? சரி, இப்போ இது அப்படியே இருக்கட்டும். இது மெயினாக நம்ம இது ஒன்று போடுறோம். ஆனால் இதில் இன்னொரு கான்செப்ட் என்னன்னா பேரண்ட் சைல்டு. சரியா? இப்போ எப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு பாக்ஸ் எடுத்துக்கோங்க. சரியா? ஸ்மால் பாக்ஸ், பிக் பாக்ஸ். சி சூப்பராக வந்திருக்கு. இங்க பாருங்க, நான் இப்போ இந்த பாக்ஸ் மாதிரி வச்சுக்கோங்க. இந்த பாருங்க, ஒரு 3 பாக்ஸ் வச்சுக்கோங்க. சரியா? இது வந்து இது HTMLன்னு வச்சுக்கோங்க, இது பாடி டேக், அப்புறம் இந்த இது வந்து அது உள்ள சில்ட்ரன்ஸ்னு வச்சுக்கோங்க. சரியா? இப்போ நான் என்ன பண்ண முடியும், இந்த பாக்ஸை எடுத்து இந்த HTML-க்குள்ள என்னால் வைக்க முடியும். அப்போ இந்த பாக்ஸ் எடுத்து இதுக்குள்ளேயும் நான் வைக்க முடியும். அப்படித்தானே? அப்போ அது எப்படி ஈஸியா வைக்க முடியுது? காரணம் என்னன்னா, இது ஹெயிட் வித் இருக்கு, இது அதிகமா இருக்கு, இதுக்கும் கம்பேர் பண்ணல இதை விட சின்னதா இருக்கு. அப்போ இது ஈஸியா ஃபிட் ஆயிரும். அப்போ HTML-க்குள்ள இந்த பாடி டேக் கொண்டு வர முடியும். அப்போ இந்த பாடி டேக்குள்ள என்ன கொண்டு வர முடியும், மற்ற அதை சில்ட்ரனை கொண்டு வர முடியும். அப்போ இந்த மாதிரி நம்ம வந்து வைக்கணும் ஃபர்ஸ்ட் ஒரு யூஐ எடுத்துக்கிட்டீங்கன்னா. ஏன்னா இது கிட்டத்தட்ட எப்படின்னா, இதான் ஒரு பேரண்ட். இந்த பேரண்ட் வந்து சில்ட்ரன் எல்லாமே உள்ள ஆக்குபை பண்ற மாதிரி தான் இருக்கணும். அப்போ இந்த பேரண்ட் என்ன, அதுக்குன்னு என்ன ஒரு தன்மை இருக்கோ, அது ஒரு என்ன கேட்டகரியோ, கிட்டத்தட்ட எப்படி சொல்லனா, பேரண்ட் சொல்றதுதான் சில்ட்ரன் கேட்கும். அப்படித்தானே நார்மலா? ஸோ இது இந்த HTML இருக்குல்ல, இதோட என்ன பண்புகள் இருக்கோ இது எல்லாமே அதுக்கு அப்ளை ஆகும். ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ இங்க என்ன நடக்குதுன்னா, இங்க என்ன நீங்க பண்புகள் கொடுக்குறீங்களோ அது எல்லாமே இங்க அப்ளை ஆகும்.
ஸோ இதுதான் ஒரு பேரண்ட் சைல்டு. அப்போ இந்த பாடிக்கு நீ என்ன பண்பு கொடுக்கியோ அது இந்த சில்ட்ரனுக்கு அப்ளை ஆகும். ஓகேவா? இப்போ நான் வந்து இந்த பாக்ஸை வந்து 200 px நான் கொடுக்குறேன். சரியா? 200 px. அப்போ இது என்ன ஆகுது? சின்னதா இருக்கு இப்போ. ஓகேவா? இந்த பாக்ஸ் சின்னதா இருக்கு. இப்போ நான் இதை 200 px மாத்திட்டு இந்த பாடி டேக்கை எடுத்துட்டு போய் நான் என்ன பண்றேன், பாடி டேக்ல ஒரு 300 px, அப்புறம் வித் 200 சரி 300 நான் கொடுக்குறேன். சரியா? இப்போ பாருங்க இங்க என்ன நடக்குன்னு பாருங்க. இது சின்னது, இது பெருசு. ஓகேவா? இப்போ நம்ம வந்து ஒரு HTML, அதாவது ஒரு பேரனை நம்ம சின்னதாக்கிட்டு ஒரு பாடி டேக் நம்ம இந்த மாதிரி ஒரு அதாவது HTML கம்பேர் பண்ணல, அதாவது பேரண்ட் கம்பேர் பண்ணல, நம்ம இதை வந்து பெருசாக்கும் போது என்னென்ன பிரச்சனை வரும்னா, ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ என்ன என்ன இங்க பிரேக் ஆகுதுன்னா, அந்த ரிலேஷன்ஷிப்புங்கிறது, அந்த ஐ மீன் பேரண்ட் சைல்டுங்கிற ரிலேஷன், அந்த இது வந்து பிரேக் ஆகுது இங்க ஃபர்ஸ்ட். அதுதான் இப்போ எப்படின்னா, இது ஒரு பெரிய பாக்ஸ், இது வந்து சின்ன பாக்ஸ். அப்போ இந்த பாக்ஸை நம்ம பெருசாக்கிட்டு இங்க சின்னதா வச்சா அது அந்த இடத்துல என்ன ஆகுது, ஒரு ஒரு லாஜிக் ஒரு அடிப்படுதா ஃபர்ஸ்ட். அப்புறம் இன்னொன்னு என்னன்னா, இது வந்து இதை கண்ட்ரோல் பண்ண முடியாது, அந்த அந்த மாதிரி ஒரு பிஹேவியர் மாதிரிதான். அப்போ இங்க நீங்க எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சில சிஎஸ்எஸ் அப்ளை பண்றது எல்லாமே அதில் பிரேக் ஆகும். ஃபர்ஸ்ட் என்னன்னா, இந்த இருக்கு பாருங்க, இங்க இந்த ஒரு டெக்ஸ்ட் இருக்கா, இப்போ இந்த டெக்ஸ்ட் நம்ம கொடுக்கும்போது இந்த பாக்ஸ்க்குள்ள இருக்கக்கூடியது எல்லாமே வெளியே, இது வந்து வெளியே கண்ட்ரோலுக்கு வெளியே போகும். ஓகேவா? அதாவது இந்த பி டேக்ல கொடுக்கக்கூடியது இதை மாதிரி பி டேக்ல மற்ற எந்த எல்லா யூயும் சொல்றேன். இப்போ நார்மலா இப்போ இது ஒரு 200 பேஜ்னா இங்க நம்ம கொடுக்கும்போது 300 கொடுத்துருக்கோம். இப்போ அதை வந்து பெர்சன்டேஜ்ல நான் கொடுக்குறேன் பாருங்க, 100%. சரியா? இப்போ கொடுக்கும்போது இது என்னாச்சு, தப்பா கொடுத்துருங்க, 100%. இப்போ பாருங்க, அது வந்து அந்த அதாவது மேல என்ன நம்ம பேரன்ல என்ன கொடுத்தோமோ அதே இதுக்கு இது வந்து அலோகேட் பண்ணியிருக்கு பாருங்க. அதே எப்படி சொல்ல, அந்த வித்துக்கு இப்போ எப்படின்னா 200 pxனா இதுவுமே 200 pxக்கு அங்கே வந்துருச்சு இந்த நம்மளோட பாடி டேக். ஸோ இந்த பெர்சன்டேஜுங்கிற அந்த பிஹேவியரும் அடிபடும். ஏன்னா பெர்சன்டேஜ் எப்படி எடுத்துக்கும், இதுக்கு மேலே உள்ள பேரண்ட்ல என்ன ஹெயிட் வித் இருக்கோ அதை தான் இது வந்து அலோகேட் பண்ணும். அப்போ என்ன ஆயிடுச்சுங்க, அந்த 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 ஒரு ரிலேட் இங்கேயும் பிரேக் ஆகுது. அப்போ ஒரு பெர்சன்டேஜில் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய இந்த மாதிரி யூஐ, அதாவது இது நார்மலாக இது ஒரு 50 இது 50 வச்சு மெயின்டைன் பண்ணுவாங்க. அப்போ எப்படி உங்களால் அதை வந்து பண்ண முடியும்? அப்போ இங்கே ஒரு பிரேக் ஆகுதா, இங்கே ஒரு ரிலேஷன் இந்த இதுக்கு பிரேக் ஆகிருச்சா? ஸோ இந்த மாதிரி இது வந்து இப்போ முக்கியமா ஒண்ணு நம்ம ஒரு யூஐக்கு பண்ணக்கூடியது. இதை தவிர நிறைய பிரேக் ஆகுங்க. சரியா? இது மாதிரி ஓவர் ஃப்ளோன்னு சொல்லுவாங்க, இது ஓவர் ஃப்ளோல இருக்கும். அப்போ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல நம்ம ஹேண்டில் பண்ணும்போது ஓவர் ஃப்ளோங்கிற ஒரு சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணி நம்ம அடுத்து ஸ்க்ரால் பண்ணி அந்த மாதிரிலாம் நிறைய பிஹேவியர் நம்ம கொண்டு வருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் இங்க என்ன நடக்குன்னா, ஃபர்ஸ்ட் இந்த பேரண்ட் இந்த பிஹேவியர் வந்து சைல்ட பிஹேவியருக்கு தான் நம்ம வந்து கொண்டு வரணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து இங்கே மெயின்டைன் பண்ணணும் சிஎஸ்எஸ்ஸை, HTML எல்லாத்தையும். ஸோ இதை நீங்கள் பிரேக் பண்ணும்போது நிறைய இஷ்யூ வரும். உங்களால் ஈஸியாக உங்களால் ஒரு யூஐயை வந்து தெளிவாக நீங்கள் எப்படி கேட்டுறீங்களோ அதை வந்து உங்களால் ஈஸியாக எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. ஸோ அதை தான் நாங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண வந்தேன். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு புரியுதா, இந்த பெர்சன்டேஜ் ரெஸ்பான்சிவ் திங்ஸ் எல்லாமே இதில் பிரேக் ஆகும். அப்போ நீங்கள் ஒரு கொடுத்த ஒரு யூஐயை நம்ம தெளிவாக இன்னும் ப்ராப்பராக பண்ண முடியாது. ஓகே, ஒன்று. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னா, நல்லா பாருங்க, இங்கே இருக்குதா, இது வந்து இதோட டிபெண்ட் பண்ணதுனால அதே ஹெயிட்டுக்கு இது எல்லாம் மெயின்டைன் ஆகிருக்கு பாருங்க. இந்த பேராகிராஃப் வச்சுக்கோங்க, அதே ஹெயிட்டுக்கு மெயின்டைன் ஆகுது. 200க்கு அந்த லெஃப்ட்ல H1 இருக்கும். ஓகேவா? அந்த H1க்கு அப்புறம் ஒரு 200 X 37.6ன்னு காமிக்கா.
அந்த 200ங்கிறது வித்து, அதுக்கப்புறம் ஹெயிட். சரியா? ஸோ ஹெயிட் அந்த வித்து 200 அழகா காமிக்க. அப்போ எப்படி 200 பிஎக்ஸ் எடுக்கு? நம்ம மேல பேரன்ல கொடுக்குறதுனால. ஸோ அந்த பேரன் பிஹேவியரை அப்படியே இங்க மெயின்டைன் பண்ணணும். சில இடத்துல தான் இதை வந்து நம்ம வந்து பிரேக் பண்ணுவோம். எப்பன்னா இப்போ நீங்க வந்து சில இதை பார்த்தீங்கன்னா சரி இதை எடுத்துக்கோங்க. இதை கவனிச்சிங்கன்னா இது என்ன ஆகுது? இது ஒரு ஏற்கனவே ஒரு ஒரு அழகான ஒரு ஸ்ட்ரக்சர் நம்ம இங்க கொடுத்துருக்குறோம். ஆனா இது ப்ரெஸ் பண்ணும்போது அதுக்கு மேல வருது பாருங்க. அப்போ இந்த இடத்துக்கு நீங்க பண்ணும்போது இதை வந்து என்ன பண்ணணும்? அந்த பேரண்ட் சைல்டுங்கிற அந்த கான்செப்ட் என்ன ஆகும்? இங்க பிரேக் ஆகும். ஆக்கிதான் நம்ம வந்து இதை கொண்டு வர முடியும். அப்போது என்ன பண்ணணும்னா அதுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கு. அது வந்து பொசிஷன் சொல்லுவாங்க. சரி, அது நிறைய இருக்கு. நிறைய யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நான் அதை காமிக்கிறேன் பாருங்க. இதுக்கு முக்கியமான கண்டெய்னர் எதுன்னு கண்டுபிடிக்கணும். இதுதான் இந்த கண்டெய்னர். ஓகேவா? ஸோ இதுல கண்டிப்பா ஒரு பொசிஷன் கொடுத்துருங்க. இந்த அப்சொல்யூட் கொடுத்துட்டாங்க பாருங்க. இந்த பொசிஷன் அப்சொல்யூட் என்னன்னா, இதை நீங்க கொடுத்துட்டீங்கன்னா இதுக்கு பேரண்டா இருக்கு பாருங்க. இதுல இருந்து இதை வந்து எப்படி சொல்லனா கொஞ்சம் இதோட பிஹேவியர்ல இருந்து வெளியே வரும் அது. ஸோ அதுக்கு தான் இந்த பொசிஷன் அப்சொல்யூட்ங்கிறத நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் அந்த ஸ்டைல். சரியா? இது ஜஸ்ட் நமக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எப்போ நம்ம இதை பிரேக் பண்றோம், எதுக்கு எப்போ தேவைப்படும் போது அப்போ நம்ம பிரேக் பண்ணிக்கணும். மற்றபடி அந்த இந்த மாதிரி அந்த ஸ்ட்ரக்சர் நம்ம மெயின்டைன் பண்ணணும். அந்த ரிலேஷன் ஐ மீன் அந்த பேரண்ட் சைல்டுங்கிற கான்செப்ட். இல்லைன்னா நம்ம வந்து நிறைய இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணுவோம். அந்த இஷ்யூ உங்களால ஃபிக்ஸ் பண்ண முடியாது. இப்போ சிம்பிளா எப்படி நான் எப்படி சொல்ல, இங்க பாருங்க, இந்த பாக்ஸ்ல வந்து இதை பெருசாக்கிட்டு இதை சின்னதா வச்சுக்கிட்டு உள்ள இப்போ எப்படி சொல்ல, இதை வந்து இது உள்ள போடுங்க. ஓகேவா? அப்போ எப்படி நம்ம வந்து அதை வந்து மெயின்டைன் பண்ண முடியும்? அதை பண்ண முடியாது. ஸோ எல்லா பிஹேவியரும் இந்த இடத்துல பிரேக் ஆகும். லாஜிக்கலா அந்த இடத்துல மிஸ்டேக் வருது இல்ல. ஸோ இந்த கான்செப்டை வந்து தெளிவா நீங்க வந்து புரிஞ்சுக்கோங்க. சரியா? இன்னும் உங்களுக்கு இது தெளிவா உங்களுக்கு இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகலைன்னா நான் வந்து இன்னொரு வீடியோ போடுறேன். நீங்க மென்ஷன் பண்ணுங்க. இன்னும் கொஞ்சம் கிளியரா உங்களுக்கு இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா நான் இந்த சிஎஸ்எஸ் HTML வச்சு நான் இன்னும் ஒரு பேர் கூட நான் சொல்றேன். ஓகேவா? ஏன்னா இப்போ ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளா வந்து வேணா நம்ம ட்ரை பண்ணுவோமா? இப்போ இங்க வந்து இது ஒரு வச்சுக்கலாம். இப்போ இங்க வந்து HTML வந்து HTML பாடி. ஓகேவா? ஸோ இப்போ வந்து நான் இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோல நான் இது சொல்லவே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு டேக், இது பேர் டேக் தானே, பாடி டேக், டிவ் டேக், H1 டேக், அதெல்லாம் ஒரு பேர் டேக்னு சொல்லுவாங்க. எலிமெண்ட் டேக் வாட் எவர் சொல்லலாம். இப்போ இதை வந்து இதுக்கு ஸ்டைல் அப்ளை பண்ணணும்னா HTML பாடி அப்படின்னு போட்டு இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி நமக்கு க்ளோஸ் பண்ண. அதாவது இதுக்கு பேர்லாம் சிண்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சரியா? இதுதான் அந்த நம்ம எப்படி அதை வந்து பண்ணணும் அந்த ஸ்ட்ரக்சருக்கு ப்ரோக்ராமுக்கு புரியுத மாதிரி அப்படின்னா இதுதான் அது. ஓகே? ஸோ HTML பாடி இன்னும் வேணும்னா இன்னும் கமா போட்டு நம்ம போடணும். ஓகேவா? நல்லா பாருங்க, இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னு நீங்க அதுவும் பார்த்துருக்கணும். இல்லைன்னா நீங்க மிஸ்டேக் பண்ணிடுவாங்க. கிளாஸுங்கிறது டாட் வச்சு போடுறாங்க. அப்புறம் ஒரு சின்ன இந்த மாதிரி டேக்குக்கு டேரக்டா கிளாஸ் கொடுக்கணும்னா இந்த சிஎஸ் கொடுக்கணும்னா இதை யூஸ் பண்றாங்க. ஆனா இதுக்கு என்ன பிரச்சனை வரும்னா HTML இந்த பாடி ஓகே, இது மொத்தமே ஒன்று தான் இருக்கும். ஆனா இதுக்கப்புறம் டிவ்னு ஒன்று இருக்கும், H1 இருக்கும். அதுக்கெல்லாம் நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா எங்கெல்லாம் H1 இருக்கு, எங்கெல்லாம் டிவ் இருக்கோ எல்லா இடத்துலயும் இது அப்ளை ஆகும். அப்போ பர்டிகுலரான இடத்துக்கு நம்ம ஒரு சிஎஸ்எஸ் அப்ளை பண்ண முடியாது. கஷ்டமான ஒரு பிஹேவியர் ஆயிரும். அப்போ அதுக்கு நீங்க என்ன கிளாஸ் தேவையோ அதை நீங்க யூஸ் பண்ணணும். சரியா? அதுக்கு இந்த மாதிரி நேம் ஒரு புதுசா ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணி அதை யூஸ் பண்ணி அதில் ஸ்டைல் அப்ளை பண்ணி அது எங்க தேவையோ அங்கே யூஸ் பண்ணிக்கணும். அப்போ அது வந்து யூனிக்கா யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஓகே. ஸோ இப்போதைக்கு நம்மளுக்கு இங்க என்னன்னா ரெண்டு பேரனும் நல்ல ரெண்டுமே 100% இருக்கணும். அப்பதான் அந்த ஃபுல் ஸ்கிரீனுக்கு வரும். அப்படிதானே? அப்போ நம்ம இதை தான் மெயின்டைன் பண்ணணும். அதுக்கு தான் இந்த ரெண்டுக்குமே சேர்த்து நான் யூஸ் பண்றேன். ஓகே ஓகே சரி, இப்போ சேவ் பண்ணிட்டு ரீஃப்ரெஷ் பண்ணலாம். இப்போ நீங்க பாருங்க, ரெண்டுமே இந்த பேரனோட பிஹேவியர் 100% ஃபுல்லா எடுத்ததுனால இதையும் அது எடுத்துக்கிச்சு. ஓகே, அது இங்க நம்ம கொடுத்த மாதிரி வந்துட்டு சூப்பர். ஸோ நெக்ஸ்ட் நான் ஒரு டிவ் நான் கொடுக்குறேன். ஓகேவா?
ஸோ இதுக்குள்ள ஒரு சில்ட்ரனுக்குள்ள ஒரு 2 சில்ட்ரன் கொடுக்குறேன். ஓகேவா, child 1 child 2. ஓகே, சூப்பர். இப்போ சேவ் பண்ணிட்டு நம்ம இதை ரீஃப்ரெஷ் பண்றேன். child 1 child 2 வந்திருக்கா. இப்போ நல்லா கவனிங்க பாருங்க. ஒரு div. ஓகேவா, ஸோ இதுல வந்து ஒரு ஹோல் div. ஃபர்ஸ்ட் இது வந்து பேரண்ட், இது child 1, இது child 2. அப்போ இது என்ன பிஹேவியர் இருக்கோ அதை அப்படியே இதை எடுத்துக்கிட்டா ஃபுல்லா. இப்போ நான் இதை வந்து பெர்சன்டேஜை கம்மி பண்றேன். 100%. ஓ சாரி, 8 வேணா, இப்போதைக்கு வித்து வச்சு உங்களுக்கு சொல்லி தரேன். வித்து. ஓ சரி சரி சரி. ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன், இதை டிகிரீஸ் பண்றேன். சரியா, இப்போ பாருங்க, சில்ட்ரனும் அதே பர்சன்டேஜுக்கு எடுத்துக்கிட்டா. ஓகேவா, ஓகே. இப்போ என்னன்னா நான் என்ன பண்றேன், இதை கம்மி பண்ணிட்டேன். ஒரு 50% வருமா. ஓகே, இப்போ எனக்கு என்னன்னா இந்த சைல்டை வந்து இங்க காமிக்கணும். சைல்டு 1 இங்க இருக்கா, சைல்டு 2 இந்த கார்னர்ல காமிக்கணும். அப்போ லாஜிக்கலா யோசிச்சு பாருங்க, இது எப்படி நம்ம கொண்டு வர முடியும் அப்படிங்கும்போது, ஏன்னா இங்க பாருங்க, மொத்தமே பேரண்டே இந்த பெர்சன்டேஜில் தான் இருக்கு, 50% தான் நம்ம வச்சிருக்கிறோம். அப்போ இதை இங்க கொடுத்துட்டு இதை வந்து இங்க கொடுக்க முடியாது. ஏன்னா இந்த எப்படி சொல்ல, இதை வந்து அந்த அந்த ஒரு பர்டிகுலரான ஒரு ரிலேஷனே இதுல உடைஞ்சிருச்சா, அந்த பேரண்ட் சைல்டுங்கிற கான்செப்ட் உடைஞ்சு போச்சு. ஸோ அப்போ அது எவ்வளவுதான் நீ கொண்டு வந்தாலும் இங்கே தான் கொண்டு வர முடியும். ஓகேவா, இப்போ எப்படின்னா இதுல வந்து ஒரு ஒரு இது இருக்கு, எப்படின்னா ஒரு டிஸ்பிளேன்னு சொல்லுவாங்க. இது ஒரு ப்ராப்பர்ட்டி. டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ்னா ஒன்றும் இல்லை, நம்ம வந்து இது வந்து இதுக்கு அடுத்து இது அடுத்து அந்த மாதிரி கான்செப்ட்ல எப்படின்னா ரோ வைஸா இது வந்து ஆட் ஆகும். ஓகேவா, இது வந்து கீழே கீழே இருச்சா, காலம் மாதிரி இருச்சா, இப்போ ரோ ஆயிடுச்சா. ஓகேவா, இப்போ டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ்ங்கிற ஒரு சிஎஸ்எஸ் நான் அப்ளை பண்றேன். ஓகேவா, அப்ளை பண்ணும்போது இது இப்போ கீழே இருந்து நம்ம மேலே கொண்டு வந்துட்டோம். இப்போ எனக்கு வந்து அதை ரைட் சைடில் கொண்டு வரணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், ஜஸ்டிஃபை கண்டென்ட் ஸ்பேஸ் பிட்வீன் ஒன்று உண்டு. ஓகேவா, இப்போ உங்களுக்கு புரியுதா, நான் இந்த கார்னருக்கு என்னால கொண்டு வர முடிஞ்சிருச்சு. ஆனா ஏன் இங்க என்னால கொண்டு வர முடியல அப்படின்னா, இங்க அந்த பேரண்ட் என்ன ஆகுது, மொத்தமே 50% தான். அப்ப அது எப்படி அந்த சைல்டு வந்து எப்படி ஆக்ட் ஆகும் அப்படின்னா அது ஆகாது. சரியா, ஆனா இதை கொண்டு வர்றதுக்கு வேற சிஎஸ்எஸ் இருக்கு. இப்ப எப்படின்னா நான் சொன்னா, இந்த பேரண்ட் கான்செப்டை நம்ம பிரேக் பண்ணிட்டா இதை எடுத்துட்டு வந்து இங்க வச்சுக்கலாம். ஆனா நம்ம அது எல்லா இடத்துக்கும் யூஸ் பண்ணக்கூடாதுல்ல. நான் என்ன சொல்லிருக்கேன், நம்ம எங்க தேவையோ அங்கதான் நம்ம யூஸ் பண்ணணும். இப்ப இங்க நான் சொன்னேன், இத மாதிரி ஒரு இடத்துல பிரேக் பண்ண வேண்டியிருக்கு, வெளியே கொண்டு வந்தாதான் இதை மாதிரி காமிக்க முடியும். என்னன்னா இது ஒரு மெனு. சரியா, ஒரு இதை மெனுன்னு சொல்லுவாங்க. இது கிளிக் பண்ணாதான் நம்ம அந்த ஆப்ஷன்ஸை பார்க்க முடியும். அப்ப இந்த ஆப்ஷன்ஸ் நம்ம வந்து கொண்டு வரணும்னா அப்ப நம்ம வந்து என்ன பண்ண வேண்டியிருக்கு, சரி இந்த மாதிரி இந்த பேரண்ட்டுக்கு மேலேயா கொண்டு வந்து இதை பிரேக் பண்ணி வெளியே வச்சுதான் நம்ம கொண்டு வர வேண்டியிருக்கு. அப்போ அந்த இடத்துக்கு எந்த இடத்துக்கு தேவையோ அதை தான் அங்க யூஸ் பண்ணணும். அப்ப இங்க வந்து நம்ம பேரண்ட் சைல்ட்ல பிரேக் பண்ணி இங்க கொண்டு வரது ஒரு எப்படி சொல்ல, அது ஒரு நல்ல கான்செப்டும் கிடையாது, அது அலைன் ஆகாது. ஏன்னா லாஸ்ட்ல இப்ப இதுக்கு ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஒரு எப்படி சொல்ல, இந்த பேரனோட இந்த என்ன சொல்ல அந்த தன்மை, அதாவது ஏதாவது ஒரு சிஎஸ்எஸ் அப்ளை பண்ணலாம் ஏதாவது இருக்குன்னா அது சைல்டு 1க்கு அப்ளை ஆகும், சைல்டு 2க்கு அப்ளை ஆகாது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனை வரும். அப்போ இந்த நேரத்தில் நீங்க என்ன பண்ணணும், நம்ம வந்து தெளிவா அதை வந்து என்ன கொடுக்கணுமோ அதை கரெக்டாக கொடுத்துடணும். இப்போ இங்கே 100% இதை 100% நம்ம கொடுக்கணும். அப்போதான் அது இந்த கார்னருக்கு வரும். ஓகேவா, இப்போ உங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சிருக்கலாம் அந்த ஏன் இந்த பேரண்ட் சைல்டு வந்து
அந்த கான்செப்ட்ல நம்ம எப்படி எப்போ கீப் பண்ணி வைக்கணும், எப்போ அதை பிரேக் பண்ணி அதை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நீங்க கத்துக்கலாம். சரியா? இப்போ சரி, உங்களுக்கு நான் சொன்னேன். இப்போ நான் வந்து வேணா ஒரு தடவை பிரேக் பண்ணி காமிக்கேன். இப்போதைக்கு ஒரு 70% இருக்கேன். இதை ரைட்ல கொண்டு வரணும்னா இதை என்ன பண்ணுவேன்னா, நான் சொன்ன தெரியுமா, பொசிஷன் அப்படிங்கிற ஸ்டைல் அப்ளை பண்ணி அப்சொல்லி கொடுத்துட்டேன். அது என்ன ஆச்சு பாருங்க, இங்க வந்துட்டு இப்போ நான் என்ன பண்ணுவேன், அது இங்க இருக்கு, லெஃப்ட்ல இருக்கிறதுனால, இங்க இருக்கிறதுனால அதை நான் ரைட்டு கொண்டு வரணும்னா ரைட்டு 0, தட்ஸ் இட், வந்துருச்சு. அப்படித்தானே? ஸோ இதை மாதிரி பிரேக் பண்ணி கொண்டு வந்துடலாம். ஆனா இது ரெஸ்பான்சிவா இருக்கும்னா அது இருக்காது. ஏன்னா சில இடத்துல இதோட, அதாவது இந்த பேரோட பிஹேவியர் இங்க அப்ளை ஆகாம சில பிரச்சனை இங்க வரும். மற்ற எப்படி சொல்லனா, கிட்டத்தட்ட இங்க நம்ம பண்ணியிருக்கோம்ல. ஸோ இதை பாருங்க, நான் இப்போ சின்ன ஸ்க்ரீனுக்கு ஏற்ற மாதிரி நான் மாடிஃபை பண்ணும்போது அழகா அதை மாடிஃபை பண்றேங்க. சரியா? ஆனா ஒரு எப்படி சொல்லனா, இப்போ நான் இந்த மாதிரி ஒரு இதை வந்து பிரேக் பண்ணியிருக்கேன். அதாவது இங்க எப்படி சொல்ல, இந்த எக்ஸாம்பிள் இந்த டெக்ஸ்ட்னு வச்சுக்கோங்க. இந்த டெக்ஸ்ட்டை வந்து நான் என்ன பண்ணுவேன், இதை பிரேக் பண்ணி, அதாவது இந்த சைல்டு, அந்த பேரண்ட் சைல்டுங்கிற கான்செப்ட் இதை வந்து பிரேக் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிள் நானே இதில் பண்ணி பார்க்குறேன். இதில் வந்து ஒரு சிஎஸ்எஸ் நான் அப்ளை பண்ணுறேன். பொசிஷன் செலக்ட். இப்போ என்னாச்சு பார்த்தீங்களா, எல்லாமே ஒரு மாதிரி அந்த இடத்துல பிரேக் பண்ண இடத்துல என்ன, சரி பாருங்க, நான் ரைட்ல கொண்டு வரணும்னு நினைச்சு நான் இந்த பொசிஷன் அந்த வேற ஸ்டைல்லாம் நான் அப்ளை பண்ணி இங்க கொண்டு வந்துட்டேன். ஆனா அதோட ரெஸ்பான்ஸ் என்ன ஆச்சு பாருங்க, ஏதோ ஒரு டெக்ஸ்ட் அங்கிட்டு பின்னாடி இருக்கு, அதுக்கு மேல இது ஓவர்லாப் ஆகி பார்க்கவே அக்லியா இருக்கு, நல்லா இல்லை. ஸோ ஒரு நம்ம எதிர்பார்த்த அந்த ஒரு யூஐ கொண்டு வர முடியல பார்த்தீங்களா. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கணும், ஒரு கான்செப்டை நீங்க வந்து அந்த பேரண்ட் சைல்டு ப்ராப்பரான அந்த கான்செப்டை நீங்க கொண்டு வரும்போது தான் இந்த மாதிரி பிரச்சனை வராம எந்த இடத்துல நம்ம கொண்டு வரணுமோ அந்த இடத்துல அந்த இதை பிரேக் பண்ணிக்கணும், யூஸ் பண்ணிக்கணும் ப்ராப்பரா. ஸோ இந்த இந்த கான்செப்டை தெளிவா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ முக்கால்வாசி எப்படி சொல்ல, ஒரு நல்ல யூஐ எல்லாமே இந்த மாதிரி கான்செப்ட்ல அழகா பண்ணிடலாம் நீங்க. ஓகேவா? ஓகே. ஸோ நான் வந்து நெக்ஸ்ட் இன்னொரு ஒரு நல்ல ஒரு கொஞ்சம் பெரிய யூஐயா ஒன்று எடுத்துட்டு வந்து நான் இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லித்தரேன். ஸோ அந்த யூஐல எப்படின்னா, இப்போ கிட்டத்தட்ட HTML CSS எல்லாத்தையும் ஓரளவு இப்போ உங்களுக்கு கனெக்ஷன் எப்படி யூஸ் பண்ண அதெல்லாம் கொஞ்சம் கொண்டு வரணும். அப்புறம் அடுத்து நம்ம ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் எப்படி நம்ம உள்ள கொண்டு வரோம் முக்கியமா. ஓகேவா? அதை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடுறேன். ஓகே. ஸோ இப்போ நான் இந்த வீடியோ முடிக்கிறேன். தேங்க்யூ.